பொங்கல் பண்டிகையினை முன்னிட்டு முன்பதிவு தொடங்கிய 5 நிமிடங்களிலேயே டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. சென்னையில் இருந்து பண்டிகை காலங்களில் லட்சக்கணக்கானோர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்வார்கள். அவர்களில் முதல் தேர்வாக ரயில் உள்ளது. அவ்வாறு செல்பவர்கள் ரயிலில் முன்பதிவு செய்து பயணம் மேற்கொள்வார்கள். ஆனால் எல்லோருக்கும் டிக்கெட் கிடைப்பதில்லை. ரயில்களில் டிக்கெட் கிடைக்காதவர்கள் அரசு பேருந்துகள் மற்றும் ஆம்னி பேருந்துகளில் செல்கின்றனர். ரயில்களை பொறுத்த வரையில் பயணிகளின் வசதிக்காக முன்பதிவு 60 நாட்களுக்கு முன்பு செய்து கொள்ளலாம். இந்த முறை பொங்கல் பண்டிகை வருகின்ற ஜனவரி 15ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஜனவரி 14ஆம் தேதி புதன்கிழமை போகி பண்டிகையும், ஜனவரி 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாட்டு பொங்கலும் வருகிறது. அதனையொட்டி பொங்கல் பண்டிகைக்காக முன்பதிவு நேற்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. அதாவது பொங்கலுக்கு முந்தைய 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பயணத்திற்கு முன்பதிவு தொடங்கி நடைபெற்றது. முன்பதிவு தொடங்கிய நிமிடம் முதலேயே இணையதளத்தில் லட்சக்கணக்கானோர் முன்பதிவு செய்ய தொடங்கினர். இதேபோல் எழும்பூர், சென்ட்ரல் போன்ற முன்பதிவு மையங்களிலும் பலர் முன்பதிவு செய்தனர். முன்பதிவு தொடங்கிய 5 நிமிடங்களில் டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்ததால் பலருக்கும் ஏமாற்றமே மிஞ்சியது.